அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய தின சிறப்பு, இன்றைய சுபகோரை, இன்றைய கிரக நிலவரம், இன்றைக்கு உண்டான சுபமுகூர்த்த நேரம், சங்கல்பம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இந்த பதிவினில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள், 28/4/2026, செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தின சிறப்பு. இன்று துவாதசி திதி. இன்றைய துவாதசிக்கு பரசுராம துவாதசி என்று பெயர். ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த வகையில் இன்றைய துவாதசி பரசுராம துவாதசி. இன்றைய துவாதசிக்கு என்ன சிறப்பு என்றால், இன்றைய தினம் பரசுராமர் படத்தை வைத்து நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலோ, அல்லது பெருமாளை இன்றைய தினம் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபாடு செய்வதனால் சகலவிதமான பாவங்கள், தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். முக்கியமாக பித்ருதோஷம் என்பது பரிபூர்ணமாக விலகக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த துவாதசிக்கு உண்டு. அதைவிட மிக முக்கியமாக பிரம்மஹத்தி தோஷம் போன்ற மிக கடுமையான தோஷங்களும் இன்றைய தினத்தில் பரசுராமரை அல்லது பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்வதனால் பரிபூர்ணமாக அத்தனை தோஷங்களும் விலகக்கூடிய ஒரு அற்புத சக்தி என்பது இன்றைய துவாதசி திதிக்கு உண்டு. அடுத்ததாக மேலும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விசேஷம் என்னவென்றால், ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவமானது இன்றைய தினம் நடைபெறுகின்றது. தமிழகத்தின் ஆன்மீக அடையாளமான மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான வைபவம் என்றால் அது இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் தான். உலகமே வியக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா என்றால் அது இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் தான். சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் செய்து கொள்ளும் அந்த வைபவமே இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவம். இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவென்றால் அது இந்த ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் தான். இந்த தெய்வீக திருமணம் சக்தி மற்றும் சிவனினுடைய இணைப்பை குறிக்கும் வகையிலும், மேலும் மிக முக்கியமாக சைவம் மற்றும் வைஷ்ணவத்தினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்திற்காக அவருடைய அண்ணனாகிய கள்ளழகர், அதாவது விஷ்ணு பகவான் ஆசீர்வாதம் செய்வதற்காக வருகிறார். ஆனால் அவருடைய வருகை தாமதமாக ஆனதால் அவர் வைகை ஆற்றிலேயே நின்று அருள்பாலிக்கிறார். ஆன்மீகமும் கலாச்சாரமும் இணைந்த ஒரு மிக முக்கியமான பெரிய திருவிழாவான இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் மதுரை மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை கண்குளிர கண்டு தரிசிப்பது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக இருந்து வருகிறது. மகாவிஷ்ணு கல்லழகராக தங்க குதிரையில் வந்து வைகை ஆற்றில் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த நிகழ்வுதான் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவமானது. இந்த தினத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இலவசமான அன்னதானம் என்பது வழங்கப்படும். மேலும் பல்வேறு வகையான இசை நிகழ்ச்சிகளும், பக்தி பாடல்கள், நாட்டியங்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக இன்றைய நாளில் நடைபெறும். மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்திற்கான இந்த திருவிழாவானது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில்ல 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஏப்ரல் 19ஆம் தேதி அன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது 28 ஏப்ரல் அன்றைய தினம் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைய தினம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும். குடும்பத்தாருடன் நாமும் இந்த ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை நாம் கண்டு, இந்த தெய்வீக திருமணத்தை கண்டு தரிசனம் செய்வதனால் நமக்கு நல்ல மன அமைதி என்பது உண்டாகும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு, செய்யக்கூடிய அன்னதானத்தினால் நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் என்பது உண்டாகும். சமூக ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய அற்புதமான இந்த திருவிழாவை நாம் தரிசித்து வழிபாடு செய்வதனால் நமக்கு நல்ல மன அமைதி, சந்தோஷம், நல்ல புண்ணிய பலன்கள் என்பது உண்டாகும். குறிப்பாக திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த மீனாட்சி கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்வதனால் ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிலிருந்தே
தொலைக்காட்சியில இந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்வார்கள். அதை நீங்கள் கண்டு தரிசனம் செய்தாலோ அல்லது உங்கள் இல்லங்களிலேயே மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்திற்கு நீங்கள் நல்ல மலர் மாலைகள் எல்லாம் சாற்றி பூஜை செய்து மனதார நீங்கள் வழிபாடு செய்து கொண்டாலே விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமண பாக்கியம் என்பது உண்டாகும். திருமணமான பெண்கள் இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவ தினத்தன்று புதிய தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக விசேஷமான ஒன்றாகும். இந்த நாள்ல மீனாட்சி அம்மனுக்கு அந்த தாலி மாற்றும் வைபவம் நடைபெறக்கூடிய அதே சமயத்தில் பெண்களும் தங்களுடைய மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வதும் வழக்கம். அவ்வாறு செய்வதனால் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் நீண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்துல நல்ல மங்களமும் சௌபாக்கியமும் நிலைத்து நீடித்து இருப்பதற்காக பெண்கள் இந்த நாளில் தங்களுடைய மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாகவே இருந்து வருகிறது. இந்த தெய்வீக திருமண காட்சியை கண்டு தரிசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டுமல்லாமல் நம் குடும்ப உறவுகள் நல்ல ஒற்றுமை பலப்படுவதற்கும் இந்த திருமண வைபவத்தை நாம் கண்டு தரிசிப்பது என்பது ஒரு மிக சிறப்பான உன்னதமான நிகழ்வாகும். மேலும் இந்த நாள்ல நான் முன்பே சொன்னது போல இந்த திருமண நிகழ்ச்சி மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசிப்பதனால் தடைப்பட்ட திருமணங்கள் என்பது நிச்சயமாக விரைவில் நடந்தேறும். அது மட்டுமல்லாமல் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்ற திருமணங்கள் என்பது அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி இந்த ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசிப்பதனால் அந்த திருமண தடைகள் என்பது நிச்சயமாக விலகி விரைவிலேயே நல்ல திருமண பாக்கியம் என்பது கைகூடும். நல்ல வரன் விரைவில் அமைந்து நல்ல திருமண வாழ்க்கை என்பது வெகு சிறப்பாக விரைவிலேயே நடந்தேறும். இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தை அனைவராலும் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது என்பது சற்று இயலாத காரியம்தான். ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் நீங்கள் அவ்வாறு வருத்தப்படாமல் உங்கள் இல்லங்களில் இருந்தே மீனாட்சி அம்மன் திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்து மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம். அல்லது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகக்கூடிய அந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் கண்டு தரிசிக்கலாம். நீங்கள் நேரில் சென்று பார்த்தாலோ அல்லது இந்த நாளில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் உங்கள் காதுகளால் கேட்டாலுமே அசுமேத யாகம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று புராணங்கள் சொல்கின்றது. மன அமைதி மற்றும் தெளிவான சிந்தனை என்பது நிச்சயமாக இந்த நாளில் இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை காண்பதால் நிச்சயம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள வறுமை எப்பேற்பட்ட வறுமைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நல்ல பொருளாதார நிலை என்பது உயர்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல செல்வ செழிப்பு என்பது நிச்சயமாக உண்டாகும். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் பூஜை அறையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருக்கல்யாண படம் இருந்தால் அதை வைத்து பூஜை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தையே நீங்கள் மீனாட்சி அம்மனாக பாவித்து மீனாட்சி அம்மனுக்கு பிடித்த மல்லிகை பூக்களினால் நீங்கள் மீனாட்சி அம்மன் படத்தை அலங்கரித்து மீனாட்சி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் கற்கண்டு சாதம் இவற்றையெல்லாம் நிவேதனமாக செய்து வைத்து படைத்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தருவதாக அமையும். இந்த நாளில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலிருந்தே மீனாட்சி அம்மனை மனதார பிரார்த்தித்து அந்த திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய அதே சுபமுகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு புதிய தாலி சரடை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். இது கணவருக்கு நீண்ட ஆயுளையும் குடும்பத்திற்கு நல்ல சௌபாக்கியத்தையும் மங்களத்தையும் உண்டாக்கி தருவதாக அமையும். இந்த நாளில் நான் முன்பே சொன்னது போல நீங்கள் நேரலையிலும் இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் கண்டு தரிசனம் செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் மீனாட்சி பஞ்சரத்னம் லலிதா சகஸ்ரநாமம் அல்லது உங்களுக்கு தெரிந்த அம்மனுடைய ஸ்லோகங்கள் தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு. அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். அல்லது ஓம் மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக என்ற இந்த ஒரு திருநாமத்தை இந்த நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலனை தருவதாக அமையும். மேலும் இந்த நாள்ல உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு ஒருவேளை உணவையாவது நீங்கள் தானமாக தருவது, அதாவது யாருக்கு தேவையோ பசியால் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வதனால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும் நல்ல பலனையும் பாக்கியத்தையும் தருவதாக அமையும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், புதன் மற்றும் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12 மற்றும் உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல அரசு வழி அனுகூலங்கள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல நல்ல உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் இந்த நாள்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்துல நல்ல தன லாபம் என்பது வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் இந்த தினம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாள்ல பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான முன்னேற்றமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே தனக்காரகனாகிய குரு பகவானுடைய சஞ்சாரம், மேலும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல நீண்ட நாள் முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும், வியாபாரத்துல நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் என்பது காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தொழில போட்டிகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், நீங்கள் எதிலுமே, அதாவது உங்களுடைய பணியிடங்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல அமைதி நிதானம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல தனவரவு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தனக்காரகன் லாபஸ்தானத்திலும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்களும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபமான சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாகவும், தந்தை வழி ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் மற்றும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த நாள்ல மற்றவர்களுடைய விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய பணி புரியக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சற்று வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எனவே எதிலுமே நிதானத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும், அதற்கேற்ற வருமானத்திற்கேற்ற செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதனால் உங்களுடைய செலவுகளையும், அதாவது என்ன தேவையோ தேவைக்கு ஏற்றாற்போல் செலவுகளை செய்து தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள்ல உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுடைய பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள்ல இன்றைய தினம் நீங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் இன்றைய தினம் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வங்கிகளில் புதிய கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த முயற்சிகள்ல இன்றைய தினம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய நாளாகவும், அலுவலகத்துல பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மெரூன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல பண வரவு, அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில்ல மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பணவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான, நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும், நல்ல தொழில் வியாபாரங்கள்ல அதிக லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாளாக தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள் சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த நாள்ல ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக இருப்பதனால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும், தொழில் அல்லது பணிபுரியக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லங்களாக இருந்தாலும் சரி, அதிக கவனம் நிதானம் என்பது நிச்சயம் தேவை. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இன்றைய தினம் நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளையும் புதிய பயணங்களையும் இன்றைய தினம் தவிர்ப்பது மிக மிக அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பணவரவு தனலாபம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்துல சஞ்சாரம், மேலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் புதனுடன் சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது நிச்சயமாக தேவை. இந்த நாள்ல நீங்கள் தேவையற்ற வீண் செலவுகளை இந்த நாள்ல நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மேலும் 2ஆம் இடத்துல தனமாக குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரம், இதனால நீங்கள் நினைத்த காரியங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இன்றைய பஞ்சாங்கம். பராபவ ஆண்டு உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 15ஆம் நாள், ஏப்ரல் 28ஆம் தேதி, 28/4/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய நாமயோகம் வியாகாத நாமயோகம். இன்றைய அமிர்தாத யோகம் இன்று அமிர்த யோகம். இன்றைய கரணம் பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 5:54. சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்று கூலிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ துவாதசி. இன்றைய சுபமுகூர்த்த காலங்கள். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:22 முதல் காலை 5:07 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:48 முதல் நண்பகல் 12:39 வரை. இன்றைய அமிர்த காலம் பிற்பகல் 2:20 முதல் மாலை 3:11 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 8 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை.
संकल्पम ममोपात समस्त त्रिविक्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीये परार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये இன்றைய பஞ்சாங்க சங்கல்பம் பராபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ருது மேஷ மாசே சுக்லபக்ஷே துவாதசியாம் சுபதிதோ வாசரக பௌமவாசர யுக்தாயாம் உத்தர பல்குனி நட்சத்திர யுக்தாயாம் வியாகாத யோக யுக்தாயாம் பவ கரண யுக்தாயாம் ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் துவாதசியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினசரி ராசி பலன், அன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள், சுபமுகூர்த்த நேரம், பஞ்சாங்க குறிப்புகள், கிரகநிலை, சுபஹோரை, சங்கல்பம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவு மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை மறக்காமல் ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.